பேர் செல்வலட்சுமி. நான் திருநகரில் இருக்கேன். திருவிழா அழகர் ஆற்றுல இறங்க பார்க்க வரப்போ மொபைல் மிஸ் ஆச்சு. இப்போ உடனே அன்றைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ 1.5 மந்த்தில் மொபைல் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. என் மொபைல் எப்படி மிஸ் ஆச்சோ அப்படியே எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. நான் மதிசியம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். இந்த மொபைல் வந்து 14,000 அப்படியே எப்படி மிஸ் ஆச்சோ அப்படியே கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு. என் பேர் செல்வலட்சுமி. திருநகரில் இருக்கேன். மதுரை சித்திர திருவிழாவில் தொலைஞ்சது. என் பேர் புவனேஸ்வரி. திருப்பணத்துலேருந்து வரேன். 2 months ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு டியூலாம் கட்டி கிடச்ச ஃபோன் வந்து கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். கூடத்தில் எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா பேக் ஓப்பனாக இருந்தது. மொபைல் ஃபோன் கார்டு எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. கார்டை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். பட் மொபைல் வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் மூலமாக இல்லை. ஃபோன் வந்து திருவிழாப்போ காணாமல் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒரு 2 months ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க. இது 30,000 29 புவனேஸ்வரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அங்கேருந்து விடியாங்கத்தால் 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடி வந்தோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கரூர்லேருந்து வந்திருக்கோம் சார். ஆமாம் சார். டி அஜித்குமார் சார். ஓகே சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்ச்சேர்வையில் நம்ம தல்லாவளம் எதிர்ச்சேர்வையில் சாமி பார்க்க வரும்போது காணாமல் போனது செல். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சார் கூப்பிட்டுருக்கு செல் கொடுத்துருக்காங்க. தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடி ஒன்றும் கூப்பிடல. இப்போ நேற்று ஃபோன் பண்ணாங்க. அந்த நம்பரை வச்சு நம்ம இங்கே வந்து கமிஷனர் அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாது சார். அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தா தான் தெரியும். நான் வாங்கும்போது 15 ரூபாய்க்கு வாங்குவோம். நம்ம வில்லாவரம் மீனாட்சி நகர். செல்ஃபோன் காணாமல் போன இது, அதாவது திருவிழாக்கள் இல்லை வண்டியில் போகிறாங்க, வண்டியில் இருக்கும்போது மிஸ் ஆகிறது, இல்லை கடைக்கு போகிறாங்க, கடையில் பேசிட்டு இருக்கும்போது வச்சுட்டு போகிறாங்க, அப்படியே நாமெல்லாம் போயிடுறாங்க, அது யாரோ எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி காணாமல் போன கிட்டத்தட்ட 326 செல்ஃபோன்கள் வந்து வேரியஸ் காலகட்டத்தில் மிஸ் ஆனது. இது எல்லாத்தையும் வந்து ட்ராக்கிங் போட்டு இது எல்லாத்தையுமே மீட்டு இப்போ அந்த உரியலோட ஒப்படைச்சிருக்கு. இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 36 லட்சம் மதிப்புள்ள செல்ஃபோன்கள் வந்து அவங்க உரிமையாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர வந்து செல்ஃபோனை வந்து சில டைம் பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது எடுத்துடுறாங்க, பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. அது ஒரு 33 செல்ஃபோன்கள் வந்து வழக்கப்பதிவு செய்யப்பட்டு அதுவுமே வந்து நீதிமன்ற ப்ராப்பர்ட்டி நம்பர் ஆகி அது ஒரு 1 லட்சம் மதிப்புள்ள செல்ஃபோனும் அது இருக்குது. அதுவுமே வந்து நீதிமன்றம் மூலமாக அவர்களுக்கு ஒப்படைக்கப்படும். ஸோ கிட்டத்தட்ட 326 + 359 செல்ஃபோன்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை வந்து உரியவர்களிடம் ஒப்படைக்கிறதுக்கு இன்றைக்கி அதை வந்து ஒப்படைச்சிருக்கோம்.